Hello friends, welcome to our channel Dr. Karthikeyan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். நிறைய பேர் மூட்டு வலியால் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிம்பிளான சில உடற்பயிற்சிகள், கரெக்டான உணவு பழக்கங்கள் இருந்தால் இந்த மூட்டு வலி குறையும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு தேய்மானம் அதிகமாகாமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ அந்த உடற்பயிற்சிகள்லாம் என்னென்ன, அது எப்படி செய்யணுங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் செஞ்சு காட்ட போகிறேன் அப்படிங்கிறதுனால தான் படுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். வழக்கம் போல் இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கால்களில் 2 பெரிய எலும்புகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஸோ இது ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலோட மேல் பகுதி. இப்போ இது முட்டி பகுதி. அதுக்கப்புறம் கீழே டிபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு, பெரிய எலும்பு. ஃபியூபுலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன எலும்பு. ஆக இந்த 2 பெரிய எலும்புகள் தான் நம்ம நடக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம். இந்த எலும்புகள்லாம் இரும்பை போல் உறுதியானது. ஸோ உங்களுக்கு இரும்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நாற்காலி இருக்குது. ஸோ அந்த நாற்காலி, இரும்பு நாற்காலியை நம்ம கீழே வைக்கும்போது அதுக்கு கீழே ஒரு ரப்பர் பகுதி இருக்கும், ஒரு புஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த நாற்காலியில் புஷ் இருந்தால் தான் நம்ம நாற்காலியை நகுத்தும் போது கிரீச்சுன்னு சத்தம் வராது. அந்த நாற்காலியோட நுனி பகுதி சீக்கிரம் உடையாது. இரும்பாக இருந்தாலுமே அந்த இரும்போட நுனியை பாதுகாக்கிறது அந்த புஷ்ஷு தான். அதே மாதிரி உறுதியான இந்த எலும்புகள் 2ம் ஒன்றுக்கு ஒன்று உரசுச்சுன்னா தேய்மானம் ஆகிடும், நிறைய வலிகள் ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும், எப்படி வண்டிக்குள்ளார ஒரு எத்தனை பார்ட்ஸ் இருந்தாலும் ஆயில் கொடுத்தா தான் அது லூப்ரிகேஷன் ஆகும், நல்லா ஸ்மூத்தாக வண்டி ஓடும். அதே மாதிரி இந்த மூட்டு பகுதி ஸ்மூத்தாக மடக்கி நீட்டுறதுக்கு, ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் இங்கே இந்த 2 மூட்டுக்கு இடையில் இருக்கிற கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வு பகுதி. ஸோ இந்த கார்டிலேஜ் அப்படிங்கிற இந்த ஜவ்வு பகுதி நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும், முறுக்கெலும்பு அப்படின்னு சொல்லுவோம், நறுக்கெலும்புன்னு சாப்பிட்டு நறுக்குன்னு இருக்கும் இல்லையா? அந்த கார்டிலேஜுங்கிறது அதுதான். இந்த ஜவ்வு பகுதி டேமேஜ் ஆகும்போது தான் நம்மளுக்கு 2 மூட்டும் ஒன்னோட ஒன்று உரச ஆரம்பிக்குது. அதனால் ஏற்படக்கூடிய வலி தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபீமருங்கிற பெரிய எலும்பை சுற்றி பல்வேறு தசைகள் இருக்குது சரிங்களா? இந்த பக்கம் இந்த பெரிய தசைகள்லாம் இருக்குது, அது போய் இங்கே அட்டாச் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கம் பெரிய தசைகள்லாம் இருக்குது, அந்த தசைகளும் போய் இங்கே அட்டாச் ஆகுது. அதே மாதிரி தான் காலோட கீழ்ப்பகுதியிலையும் எல்லா எலும்புகளை சுற்றியும் பெரிய பெரிய தசைகள் இருக்குது. ஸோ இந்த தசைகள் எல்லாம் போய் எங்கே போய் அட்டாச் ஆகும், ஒரு பிடிமானம் எங்கே கிடைக்குதுன்னா அது மூட்டு பகுதியில் தான் கிடைக்குது. ஸோ இங்கே சுற்றி இருக்கிற எல்லா தசைகளும் போய் இந்த மூட்டு பகுதியில் தான் பிடிமானத்துக்கு போய் அட்டாச் ஆகுது. டெண்டான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்த. எதுக்காக விரிவாக இந்த உடல் கூறியல் பற்றி சொல்கிறேன்னா, இந்த மூட்டோட அமைப்பை பற்றி தெரிஞ்சாதான் மூட்டுக்காக செய்யக்கூடிய உடற்பயிற்சி எதுக்காக செய்கிறீங்க அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்க இந்த தசை பகுதிகள்லாம் நம்ம உறுதியாக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலும்புகளையும் நடுவில் இருக்க ஜவ்வையும் இந்த தசைகள் உறுதியாக பிடிச்சிக்கும். அதனால வலி குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மூட்டு தேய்மானம் ஏற்படும், ஆண் பெண் இருவருக்குமே மூட்டு தேய்மானம் வரும்னாலும் முக்கியமாக பெண்களுக்கு 50 வயசுக்கு மேலே இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானங்கள் அதிகமாக ஏற்படுது. அடுத்து இந்த ஜாயிண்ட் பகுதியில் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த அடிபட்டதுனால டேமேஜ் ஆகிறதுனால ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரலாம். உடல் பருமன், உடல் குண்டாக இருந்தால் என்ன ஆகும், நம்ம உடலோட வெயிட் எல்லாம் போய் நம்ம முட்டியில் தான் போய் இறங்குது. ஸோ இந்த முட்டி பகுதி நம்ம 1 கிலோ நம்ம உடம்பு வெயிட்டுனா இந்த முட்டிக்கு 3 கிலோ வெயிட் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வெயிட்டை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கால் முட்டிக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது, பரம்பரை காரணங்கள் இருக்குது. ஸோ இதான் முக்கியமான காரணங்கள். அடுத்து மூட்டு வலி வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆல்ரெடி தேய்மானம் ஆயிடுச்சு, மூட்டு வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ இந்த வலியை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் மாத்திரை இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ஒத்தடம் கொடுக்கறத பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இது ஹாட் அண்ட் கோல்டுன்னு 2 விதமான ஒத்தடம் இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் வரும், குளிர்ந்த நீர் ஐஸ் கட்டிகளை வச்சு ஒத்தடம் கொடுக்கணுமா இல்லை ஹாட்டான சூடான நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்கணுமா அப்படிங்கிற டவுட் வரும். சூடான வெதுவெதுப்பான நீர் டவலை நினச்சி அந்த ஒத்தடம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மூட்டு பகுதியில் ரத்த ஓட்டம்லாம் அதிகமாகும்.
ஏன்னா சூடு வந்து அந்த இரத்த நாளங்களை எல்லாம் விரிவடைய செஞ்சு இரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அந்த வெதுவெதுப்பான டவலை வச்சு எப்போ ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூட்டு பகுதி இறுகி இருக்கு, காலையில் எந்திரிச்சோடனே காலை நீட்ட முடியாது, மடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் சூடான வெதுவெதுப்பான நீரை வச்சு டவல் வச்சு ஒத்தடம் கொடுக்கணும். கோல்டு, அதாவது குளிர்ந்த நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்கறது எதுக்காகனா வலி குறையறதுக்காக. ஸோ ஐஸ் கட்டி ஒத்தடங்கிறது வலியை குறைக்கிறதுக்காக, சுடுதண்ணி வச்சு வெதுவெதுப்பான நீரில் ஒத்தடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அந்த மூமெண்ட்லாம் இலகுவாக்குறதுக்காக. அடுத்தது வந்து வலி குறைக்கிறதுக்கு ஜெல்லு, கிரீம்ஸு, ஆயின்மெண்ட்டு. மாத்திரை இல்லாமல் தான் சொன்னதே தவிர இந்த ஜெல்லு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா மாத்திரைகள் உள்ள நம்ம சாப்பிட்றோம், வலி மாத்திரைகள், வருஷக்கணக்காக வலி மாத்திரைகள் சாப்பிடும்போது அது நம்ம கிட்னியை பாதிக்கும், லிவரை பாதிக்கும் போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம ஆயின்மெண்ட் வந்து ஸ்கின் தோல் மேலே தடவுறதுனால எந்த பிரச்சனையும் ஏற்பட போகிறதில்ல. எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட் பாத் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். இந்த எப்சம் சால்ட் பாத் வந்து நீர் கரைசலில் ஒரு 30 நிமிஷம் நம்ம கால்களுக்கு கொடுத்தா நல்ல வலி நிவாரணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து கேப்சைசின் உள்ள க்ரீம், அதாவது மிளகும் சேர்ந்த க்ரீம் தான் வந்து கேப்சைசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேப்சைசின் க்ரீமும் வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி அப்படிங்கிற அளவில் அப்ளை பண்ணோம்னா அந்த வலி வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீ டேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ டேப்பிங். ஸோ இது நீ டேப்பிங் வந்து உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டோ டாக்டரோ தான் இதை பண்ணணும். ஸோ இந்த டேப் அப்ளை பண்ணுறதுனால வலி நல்லாவே குறையும். அடுத்து இன்னொன்று வலியை குறைக்கிறதுல முக்கியமான விஷயமா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மெக்கானிக்கல் டிவைஸ், அதாவது பிரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட் டிவைஸ். இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இந்த பிரேசஸ் அப்ளை பண்ணோம்னா மூட்டு பகுதிக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது, ஒரு சப்போர்ட் கிடைக்குது. வெயிட் அழுத்தம் வந்து மூட்டுக்கு டைரெக்டாக போகாமல் இந்த தசைகள் ரெண்டும் அந்த வெயிட்டை தாங்கிக்குது. ஸோ அதனால் பிரேசஸ் வந்து கொஞ்சம் காலத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆக இந்த விஷயங்களால் வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம மெயினாக செய்ய வேண்டியது எக்ஸசைசஸ், கரெக்டான உடற்பயிற்சி, கரெக்டான உணவுகள். ஆர்த்ரைட்டிஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக நிறுவனம், இந்த மூட்டு வலிக்காகவே உண்டான ஒரு உலக நிறுவனம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மருந்து இல்லாமல் மூட்டு வலியை குணப்படுத்தணும், அதை வராமல் தடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் என்னங்கிறத நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம மூட்டில் இறுக்கம் குறைஞ்சு நல்லா இலகுவாக இருக்கும், மூமெண்ட் ஈஸியாக இருக்கும். அடுத்து வெயிட் குறையும். எக்ஸசைஸ் நார்மலாகவே நம்ம செய்யும்போது வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மூட் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் டெய்லி நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது. முக்கியமான விஷயம் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், அதாவது இந்த மூட்டு வலி நாளடைவில் அதிகமாக என்ன ஆகும்னா, இந்த தசைகள்லாம் லூஸ் ஆகி இந்த இடம் இறுகிக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சா டக்குன்னு பட்டை விட்டு இறங்க முடியாது, அப்படியே மூட்டு ரெண்டு பிடிச்சாப்புல இருக்கும், இல்லைனா மூட்டு ரெண்டு திடீர்னு விலகுனாப்புல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்லாம் ஏன் கிடைக்குதுன்னா, இந்த தசைகள்லாம் உறுதியாக இல்லாததுனால தான் இந்த ஸ்டிஃப்னஸ் வருது, இறுக்கம் வருது. ஸோ இந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை, இந்த உடற்பயிற்சியை. எப்பவுமே உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா வார்ம் அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம லைட்டாக வந்து இப்படி குதிச்சு வார்ம் அப் பண்ணுறது தான் வார்ம் அப். ஆனால் இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இதில் வந்து குதிச்சுலாம் நம்ம வார்ம் அப் பண்ண முடியாது. வார்ம் அப்னா நம்ம லைட்டாக வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கறது நல்லது. வெதுவெதுப்பான நீரில் இந்த ஒத்தடம் லைட்டாக கொடுத்து ஒரு 5 நிமிஷம் இந்த மூட்டை சுற்றி டவலால் இந்த மூட்டை சுற்றி கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ், இந்த காலுக்கு 2 நிமிஷம், அந்த காலுக்கு 2 நிமிஷம் அப்படிங்கிற அளவில் முதல்ல மூட்டை வார்ம் அப் பண்ணுங்கள். இந்த வார்ம் அப் பண்ணப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ அடுத்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுக்கு அதிகம் அழுத்தம் கொடுக்காத எக்ஸசைஸ் தான் லோ எக்ஸசைஸ். ஸோ இதில் 3 எக்ஸசைஸ் மெயினாக நம்மளால் செய்ய முடியும். ஒன்று வந்து சைக்கிளிங் செய்ய முடியும், இன்னொன்று வந்து யோகா செய்ய முடியும், இன்னொன்று வந்து ஸ்விம்மிங் செய்ய முடியும். ஸோ ஸ்விம்மிங்கிறது இப்போ எல்லாருக்கும் சாத்தியப்படுமா அப்படின்னு தெரியல, இருந்தால் அது ஒரு பெஸ்ட்டு. ஆனால் ஸ்விம்மிங் இல்லைனா அடுத்து வந்து நம்ம சைக்கிளிங் அண்ட் யோகா. சைக்கிளிங் நார்மல் சைக்கிள்னாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் இருக்கிற எலிப்டிக்கல் மிஷின் சைக்கிள்னாலும் பரவாயில்ல. ஸோ இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அப்படிங்கிற அளவில் ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் செய்ய சொல்கிறாங்க. 3வது விஷயம் ஸ்ட்ரெச்சிங். இந்த ஸ்ட்ரெச்சிங்கிறது தான் வந்து பொதுவாக வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, எப்படி பண்ணணும், எப்படி நம்ம மசில் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து இந்த நீ எக்ஸ்டென்ஷன்.
இந்த நீஸ் அதாவது கால் முட்டி வந்து நம்ம சீட்டோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உட்காரும்போது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கால்களை நேராக நீட்டி ஒரு 3 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. அடுத்து ஸ்லோவாக கீழே பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 1 2 3 4 ரெஸ்ட் கொடுங்க. மறுபடியும் ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுங்கள். 1 2 3 செகண்ட்ஸ் வச்சுருங்க. இது மாதிரி 20 வாட்டி பண்ணணும். அதே மாதிரி அடுத்த காலுக்கும் இதே மாதிரி 20 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்களை தூக்கும்போது இந்த இடத்துல குவாட்ரிசெப்ஸ் அப்படிங்கிற தசைகள் இருக்குது. அந்த தசைகள் டைட்டன் ஆக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். அடுத்தது ஸ்டாண்டிங் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சேர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லெக்கை வந்து மேலே தூக்கணும். முடிஞ்ச அளவு நம்மளோட பெட்டக்ஸை நோக்கி தூக்கணும். 3 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. ஸோ லெஃப்ட் லெக் முடிஞ்சோடனே ரைட் லெக் அதே மாதிரி 20 டைம்ஸ் நம்ம பண்ணணும். அடுத்து வந்து காஃப் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். காஃப்ங்கிறது இந்த மசில் தான் வந்து காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில். இந்த காஃப் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி சேரை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிக்கிட்டு முதல்ல நம்ம லெஃப்ட் லெக்கை இப்படி பின்னாடி கொண்டு வருவோம். ஸோ இப்படி பின்னாடி கொண்டு வந்து நம்ம என்னோடய கால் குதிகாலை பாருங்கள், அதாவது இந்த பகுதியை பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக அதை கீழே அமுக்குறேன். ஸோ அப்படி அமுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் 1 2 3 ஸ்ட்ரெச் பண்ணணும். திருப்பி மேலே வரணும், முன்னாடி வரணும், மறுபடியும் இன்னொரு வாட்டி அதே மாதிரி. ஸோ அப்படியே நீங்கள் 20 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8ன்னு 20 செகண்ட் கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த காலுக்குமே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே 20 செகண்ட் கவுண்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துடணும். இது மாதிரி 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் காஃப் ஸ்ட்ரெச். அடுத்த எக்ஸசைஸ் வந்து சீட்டட் ஹிப் மார்ச், அதாவது ஹிப் இந்த இடுப்பு பகுதிக்கான எக்ஸசைஸ் இது. ஸோ இந்த சீட்டட் ஹிப் மார்ச்சில் என்ன பண்ணுவோன்னா, முதல்ல இப்போது வலது கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வலது கால் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி என்னோடய கால்கள் பாருங்கள் இப்படி வச்சுக்கணும். ஸோ அடுத்து இந்த இடது காலை வந்து கைகளால் தூக்கி ஒரு 3 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. ஸோ இப்படி நம்ம தூக்கி பிடிச்சிருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச்சு டைட் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இந்த ஹிப் மசில் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 1 2 3 கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி 10 டைம்ஸ் இந்த சைட் பண்ணுங்கள், லெஃப்ட் சைட் பண்ணுங்கள். உங்களோட இந்த இடுப்பு பகுதியில் ஒரு ஸ்ட்ரெச் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இதே மாதிரி இடது காலை பின்னாடி வச்சுட்டு இப்போ வலது காலை தூக்கி பிடிச்சிக்கணும். 1 2 3. ஸோ இது வந்து சீட்டட் ஹிப் மார்ச்னு நம்ம இடுப்பு தசைகளுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் வந்து உங்களோட கால் பகுதிகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, உங்களோட காலோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தலகாணி எடுத்துக்குவோம். இந்த தலகாணி நல்ல ஃபோம் பில்லோவாக இருக்கணும். ஸோ கடைகளில் கிடைக்கக்கூடிய நார்மல் ஃபோம் பில்லோ இது. ஸோ இந்த ஃபோம் பில்லோவை வந்து நம்ம மடித்து வச்சுக்கிட்டு நம்ம 2 கால்களுக்கு இடையில் இந்த ஃபோம் பில்லோ வச்சு நம்ம கால்கள்னால் இதை அமுக்கணும். இந்த மாதிரி 1 2 3 4 5 செகண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 1 2 3 4 5 அப்படின்னு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அடுத்த விஷயம், நம்ம சேர்லேருந்து ஸ்மூத்தாக எந்திரிக்கிறது, உட்காருறது, அதுக்காக இந்த எக்ஸசைஸு. ஸோ இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ணணும், 2 பில்லோ வச்சிடணும் சேர் மேலே. கால்கள் வந்து இப்போது மடங்கி இருக்குது, முட்டி மடங்கி இருக்குது, பாதங்கள்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பொதுவாக எப்படி எந்திரிப்போம்னா, இங்கே கையை பிடிச்சி எடுப்போம், அங்கே கையை பிடிச்சி எந்திரிக்கிறது, இந்த மாதிரி பிடிச்சி சப்போர்ட் பிடிச்சி எந்திரிப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோன்னா, நாம் வந்து இந்த சேரோட எட்ஜில் இப்படி உட்காந்துக்கிட்டு கைகளை மேலே இப்படி வச்சுக்கிட்டு ஸ்லோவாக நம்மளோட இந்த தை மசில்ஸ், இந்த கால் மசில்ஸ், இது நீஸ் முன்னாடி போகக்கூடாது, வெறும் இடுப்பு பகுதியை மட்டும் வச்சு எந்திரிக்கணும். ஸ்லோவாக எந்திரிச்சு ஸ்மூத்தாக எந்திரிச்சு நின்றுட்டு மெதுவாக அதே மாதிரி உட்காரணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக எந்திரிக்கிறது, உட்காருது அப்படின்னு பண்ணலாம். ஒன்று கைகளை இப்படி மேலே வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி கைகளை சைடில் லூஸாக வச்சுக்கிட்டு கூட நம்ம எந்திரிக்கிறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட இந்த கால் மசில்ஸ் எல்லாமே நல்லா தசைகள் எல்லாம் உறுதியாகி ஈஸியாக எந்திரிக்கிறது, உட்காருறது நம்மளுக்கு ஈஸியாக எளிமையாக இருக்குது. அடுத்தது இந்த 1 லெக் பேலன்ஸ். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கிச்சனில் நிற்கிறோன்னா கூட கிச்சன் கவுண்டர் இருக்கு இல்லையா, இந்த டேபிள் டாப்பை பிடிச்சிட்டுக்கலாம், இல்லைனா இந்த சேரு, இது ஒரு சப்போர்ட் தான். ஆனால் இதை பிடிக்கக்கூடாது. இந்த எக்ஸசைஸில் பிடிக்காமல் நம்ம கால்களை வந்து
தூக்கி ஒரு எதையும் பிடிக்காமல் 20 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நிற்கணும். இது மாதிரி இந்த காலில் ரிப்பீட் பண்ணணும். 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் மாற்றி மாற்றி 2 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் ஹீல் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குதிகால் வந்து இப்போது மெதுவாக ஸ்லோவாக நம்ம 2 காலையுமே ஒரே சமயத்தில் ரைஸ் பண்ணுறோம். பாருங்கள், 2 காலையும் ஒரே சமயத்தில் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் 1 2 3 இந்த மாதிரி 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ வந்து சைட் லெக் ரைசிங். இதில் ஒரு கால் கீழே வச்சுட்டு இன்னொரு கால் வந்து நம்ம வந்து இப்படி சைடில் ரைஸ் பண்ணுறோம். நம்மளோட காலோட எடை பூரா இப்போது வலது காலில் இருக்குது, இடது கால் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் 1 2 3 அப்படின்னு பண்ணணும். அடுத்து இந்த கால் 10 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும். படுத்துக்கிட்டு சில எக்ஸசைஸ் செஞ்சு காமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இடது கால் இந்த எஜ்ஜில் இந்த இடத்துல டவலை வச்சுட்டு கைகளால் பிடிச்சிக்கிட்டு படுத்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் நீளம் படுத்த பரவாயில்ல. எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டான துணி இருக்கிறதுனால இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி துணி வச்சு பிடிச்சிட்டு நம்ம ஸ்லோவாக இந்த ஹெல்ப்போடு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த லெக்கை லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட்ஸ்க்கு வச்சுட்டு இதோட ஹெல்ப்போட ஸ்லோவாக இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு 1 2 3 4 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம டவல் யூஸ் பண்ணி நம்ம கால்களை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், முட்டி மடங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி லெஃப்ட் காலுக்கும் ரைட் காலுக்கும் ரிப்பீட் பண்ணலாம். அதே மாதிரி எட்ஜில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 செட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஏற்கனவே பண்ண ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங் தான். ஸோ உட்காந்துக்கிட்டு பண்ண மாதிரியே தான் இது. ஸோ இப்போ படுத்துக்கிட்டு இதே மாதிரி 2 கால்களையும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வந்து முதல்ல ஒரு கால் வந்து ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு கவுண்ட் ஆஃப் 10 இதை மெயின்டைன் பண்ணணும். மறுபடியும் அடுத்த லெக் இதே மாதிரி மேலே தூக்கணும். ஸோ இப்படி தூக்கி நம்ம அந்த 10 செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த தை மசில்ஸ், இந்த மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காகுது, ஆக்டிவேட் ஆகுது. தசைகள்லாம் இறுகி நல்லா மூட்டை இறுக்கமாக பிடிச்சிக்குது. நம்ம கால்கள் முன்னாடி இருக்கிறது குவாட்ரிசெப்ஸ் அப்படிங்கிற தசை, கால் பின்னாடி இருக்கிறது ஹாம்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற தசை, அப்புறம் காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசைகள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகள். இந்த தசைகள்லாம் ஸ்ட்ராங்காக இந்த மூட்டு பகுதி ஸ்ட்ராங்காகும், மூட்டு வலி குறையும். ஸோ இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி படுத்துக்கிட்டும் இந்த பில்லோவை வந்து நம்ம 2 கால்களுக்கு இடையில மடக்கி இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணணும், பில்லோவை ஸ்க்வீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 10 செட்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட உள்பகுதி தசைகள்லாம் நல்லா உறுதியாகும். உட்காந்துக்கிட்டு கால் தூக்குறது கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு எக்ஸசைஸு. ரிலாக்ஸாக படுத்துக்கலாம், இல்லை உட்காந்துக்கிட்டு இந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலை வந்து நம்ம டைட் பண்ணுறோம். நம்ம படத்தில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி டைட் பண்ணோம்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா இறுக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக டைட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கால்லையும் 5 செகண்ட் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மான உடற்பயிற்சி. ஸோ இந்த 3 விஷயங்கள், வெந்நீர் ஒத்தடம், அப்புறம் இந்த லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ், அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதை பண்ணினீங்கனாலே உங்களோட மூட்டு வலியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்? ஃபஸ்ட்டு வந்து வைட்டமின் சி நிறைந்த உணவுகள், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, முட்டைக்கோஸ் போன்றவையில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் சாப்பிடணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள மீன் வகைகள் சாப்பிட்டா நல்லது. அப்புறம் லோ ஃபேட் டைரி அப்படின்னு சொல்லக்கூடிய பால், பன்னீர், இதெல்லாம் வந்து கால்சியம் வந்து ரொம்ப குறைவு, கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம மூட்டுகளுக்கு நல்லது. அடுத்து கார்லிக், பூண்டு. ஸோ இந்த கார்லிக் நம்ம உணவில் பூண்டு அதிகம் சேர்த்துக்கும் போது டைசல்ஃபைட் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது. இது வந்து நம்ம மூட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து மஞ்சள், இஞ்சி போன்றவை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அதுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால் மஞ்சள், இஞ்சி போன்றவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நாம் மூட்டு வலி வரதை குறைக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக தூக்கம்,
உடல் வெயிட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது, இது வரைக்கும் நான் சொன்ன உடற்பயிற்சிகளை ரெகுலராக பண்ணுறது போன்ற விஷயங்களை ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நம்ம மூட்டு வலியை குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.